நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய் ஆளுவாய். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நாளிலையும் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விசேஷித்த வார்த்தையை நீங்கள் அநேகருக்கு இதை ஷேர் பண்ணி கொடுத்து அவர்களும் இந்த வார்த்தையை, வேத வசனத்தை கேட்டு ஆவியிலே பலப்பட, ஆத்துமத்திலே பலப்பட அது ஏதுவாக இருக்கும். இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சிகள் யூடியூப்பில் இருக்கிறது. நம்முடைய நிஜம் தொலைக்காட்சி அலுவலக எண்ணில், வாட்ஸ்அப்பில், ஸ்டேட்டஸில் இருக்கும். இன்னும் உங்கள் மொபைலில் அது வரணும்னா வாட்ஸ்அப்பில் சேனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நிஜம் டிவின்னு நீங்கள் சர்ச் பண்ணி அந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் சேனல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் அதில் நிஜம் டிவின்னு நீங்கள் டைப் பண்ணி அந்த வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் இந்த விசேஷித்த வார்த்தை பேசுகிறதும், அதே போல் ஒரு போஸ்டர், இந்த வசனத்தை வச்சு ஒரு போஸ்டர், ரெண்டுமே அந்த வாட்ஸ்அப் சேனலில் இருக்கும். அதை எடுத்து நீங்கள் உங்கள் நண்பர்கள், உறவினர்களுக்கு அனுப்பி கொடுக்கலாம். அநேகர் பலப்பட அது எதுவாக இருக்கும். அதனால் உடனே அந்த வாட்ஸ்அப் சேனலில் போய் நிஜம் டிவியை ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் ஃபாலோ பண்ணால் போதும், டெய்லி உங்களுக்கு அனுப்புறது உங்கள் அந்த சேனலுக்கு வந்துடும். ஓகே, கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலேயும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வேத வசனம், உபாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. நிறைய காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் இன்றைக்கு ஒரு வார்த்தையை உங்கள் முன்னால் வைக்கிறேன். வாசிக்கலாம். 6ஆம் வசனத்தில் கடைசிக்கு முன்பதாக சொல்லப்படுகிறது, நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய். நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு நேராக வருகிறது. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய். இன்றைக்கு பல விஷயத்தில் நம்ம சோர்ந்து போய் கவலையோடு கண்ணீரோடு கூட இருக்கலாம். வேலை பார்க்குற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, வியாபாரம் பண்ணுகிற இடத்துல, குடும்பத்தில், ஒரு நெருக்கப்பட்ட சூழ்நிலையில், ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் நம்ம அநேக பேர் இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாக்கு தத்தம் இது. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய். எனக்கு அருமையான தேவஜனமே, நிம்மதி இழந்து இருக்கிறீங்களா? மற்றவர்கள் பேசுகிற பேச்சு, மற்றவர்கள் பார்க்குற பார்வை, மற்றவர்கள் உங்களை நடத்துகிற விதம், வேலை பார்க்குற இடத்துல உங்களை ஒதுக்கி வச்சு இப்படி உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறாங்களா? இந்த வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கு நேராக வருது. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய். எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் இது. கர்த்தர் கொடுக்கிற ஒரு சுதந்திரம் இது. கைவிடப்பட்ட நிலைமையில, ஒடுக்கப்பட்ட நிலைமையில இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, உங்களுக்காகவே இந்த கர்த்தர் இந்த வார்த்தையை இன்றைக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். அநேக ஜாதிகளை ஆளுவாய். எனக்கு அருமையான தேவஜனமே, அதற்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன? இந்த வேத வசனத்தில் சொல்லப்படுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே உன்னை ஆசீர்வதிப்பதனால். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது, கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி உங்களை ஆசீர்வதிப்பதினால் இந்த வாக்கு தத்தம் உங்களுக்கு நேராக வருகிறது. அப்படியானால் தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொன்னபடி நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நீர் எனக்கு சொன்னபடி என்னை ஆசீர்வதியும். நீர் எனக்கு சொன்னபடி என்னை ஆசீர்வதியும். நீர் எனக்கு சொன்னபடி என்னை ஆசீர்வதித்தால், நீர் சொன்னபடி என்னை ஆசீர்வதித்தால் நான் அநேக ஜாதிகளை ஆளுவேன். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த ஸ்லாக்கியத்தை, இந்த பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். கவலைப்படாதங்க. வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் இனிமேல் கவலைப்படாதங்க.
நீங்க அநேக ஜாதிகளை ஆளுவீர்கள். அதற்கேற்ற கிருபையை, அதற்கேற்ற தாளந்த, அதற்கேற்ற சூழ்நிலையை தேவனாகிய கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அந்த ஜனத்தை தான் 430 வருஷம் அடிமையாக இருந்த அந்த ஜனத்தை தான் பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு அடிமைத்தனத்தில் நீங்கள் இருக்கலாம், ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். கவலைப்படாதங்க. இந்த வார்த்தையை உங்களுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே உன்னை ஆசீர்வதிப்பதனால் நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தருவாராக. நீர் சொன்னபடி என்னை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கலங்கி போய் கண்ணீரோடு நெருக்கத்தின் மத்தியில், ஒடுக்கத்தின் மத்தியில், அடிமைத்தனத்தில் சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகளுக்காக இந்த வார்த்தையை தேவனாகிய கர்த்தர் நீர் கொடுக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, பிள்ளைகள் ஆளுவதற்கு உதவி செய்யுங்க. பிள்ளைகள் எல்லாவற்றையும் நடத்துவதற்கு உதவி செய்யுங்க. அடிமைத்தனத்தில் இருந்து பிள்ளைகளை வெளியே கொண்டு வந்து ஒரு ஆளுகிற ஒரு பொறுப்பை பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க போறபடியா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் சொன்னபடியே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கிருபைகள் பெருகட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் சொன்னபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க ஒரு ஜாதி அல்ல, அநேக ஜாதிகளை ஆளக்கூடிய அளவுக்கு அதிகாரத்தையும் கிருபையையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். God bless you.